சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎம் கிசான் யோஜனா விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி. இப்போது 20வது தவணையில் இரட்டை பணம், கணக்குகளில் 2000 பதிலாக 4000 கிடைக்கும். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பிஎம் கிசான் யோஜனா புதுப்பிப்பு. மத்திய அரசு விவசாயிகளுக்கு பல்வேறு வசதிகளை வழங்குகிறது. பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கீழ் பலன் பெறும் அனைத்து விவசாயிகளும் இப்போது இரட்டை பலனை பெற உள்ளனர். மத்திய அரசு விவசாயிகளுக்கு பல்வேறு வசதிகளை வழங்குகிறது. பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனாவில் பலன் பெறும் அனைத்து விவசாயிகளும் இப்போது இரட்டை பலனை பெற உள்ளனர். முன்னதாக அரசு அனைத்து விவசாய சகோதரர்களின் கணக்குகளுக்கும் 2000 தவணைகளை மாற்றியது. ஆனால் இப்போது உங்களுக்கு முழு 4000 கிடைக்கும். ஆம், நீங்களும் ஒரு விவசாயி என்றால் உங்களுக்கு இரட்டிப்பு பணம் கிடைக்கும். அதாவது பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் அதாவது பிஎம் கிசான் யோஜனா கீழ் அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 நிதி உதவி வழங்குகிறது. நாட்டின் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாகும் நோக்கத்துடன் அரசு இந்த பணத்தை மாற்றுகிறது. சரிபார்ப்பு செயல்முறை இன்னும் முடிக்காத அனைத்து விவசாய சகோதரர்களுக்கும் இப்போது சரிபார்ப்பு செயல்முறையை முடித்தவர்களுக்கும் 19வது தவணை பணத்தை பெறாத விவசாய சகோதரர்களுக்கும் இப்போது 20வது தவணையில் 2000க்கு பதிலாக 4000 அரசு மாற்றும் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதன் பொருள் 19வது தவணையை பெறாத விவசாயிகளுக்கு இப்போது 19வது தவணை பணம் கிடைக்கும். மத்திய அரசு இதுவரை பிஎம் கிசான் யோஜனாவின் கீழ் விவசாயிகளின் கணக்குகளுக்கு 19வது தவணை பணத்தை மாற்றியுள்ளது. தற்போது விவசாயிகள் 20வது தவணையின் வருகைக்காக காத்திருக்கின்றனர். 19வது தவணைகளுக்கான பணத்தை தங்கள் கணக்குகளில் பெறாத விவசாய சகோதரர்களுக்கு 19வது மற்றும் 20வது தவணைகளுக்கான பணம் ஒரே நேரத்தில் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பிஎம் கிசான் யோஜனாவின் 20வது தவணை பணம் எப்போது வரும்? பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணை ஏப்ரல் முதல் ஜூலை மாதங்களுக்கு இடையில் வெளியிடப்பட உள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பெறப்பட்ட 19வது தவணை மே 31, 2024 அன்று மாற்றப்பட்டது. ஆனால் இந்த முறை 20வது தவணை விரைவில் கணக்குகளுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிஎம் கிசான் யோஜனாவில் அதிகரித்து வரும் முறைகேடுகளுக்கு மத்தியில் 1.86 லட்சம் தகுதியற்ற விவசாயிகள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனாவுக்கு இகேஒய்சி மற்றும் நிலப்பதிவு சரிபார்ப்பை அரசு கட்டாயமாக்கியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.